ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழ்நாடு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம வந்து பழைய தங்கத்தை வந்து சேல் பண்ண நினைப்போம். அந்த சேல் பண்ண நினைக்கும் போது கடையில் கொடுத்து வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்க தங்கத்தை மட்டும் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இது வந்து மனநிலையில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் தான் அந்த வீடியோ. அதனால் வந்து ஜிஎம் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுக்க வந்து என்னென்னா, பழைய தங்கத்தை வந்து எப்படி விற்கிறது, எப்படி வந்து விற்றா நல்லதா இல்லையான்றது மட்டும்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் நீட்டாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பழைய தங்கத்துக்கு விற்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன ரேட் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து கோல்டு ரேட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கோல்டு ரேட்டு. கோல்டு ரேட் வந்து 9,000 ரூபாய் இருக்குது. சரியா? இன்றைக்கோட ரேட் வந்து 9,000 ரூபாய் இருக்குது. தங்கத்தோட 22 கேரட் ரேட் வந்து 9,000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட்டு, 24 கேரட்டு, அதோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 24 கேரட் வந்து ஒரு 9,500 ரூபாய்க்கு ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா 916ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா 24 இது வந்து பார்த்தீங்கன்னா 999 அது வரைக்கும் பியூரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் டச்சுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 கேட்டகிரி வந்து பிரிச்சுப்பாங்க பழைய தங்கத்தை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்தோட பியூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டச்சுன்னு சொல்லுவாங்க. இத்தனை டச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் கேடிஎம். கேடிஎம் 24 கேரட். இதுனா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 18 கேரட்டுக்குள்ளே இருக்கும். இது வந்து 22 கேரட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 24 கேரட் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து விற்கிற தங்கம் ஒரு கடையில் போய் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும். அதுக்கப்புறம் பொருளை வாங்கினா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து பழைய கோல்டை கொடுத்துட்டு என்ன வாங்குறீங்கன்னு நினைக்கணும். பொருளா பணமாக வாங்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, பொருளை வாங்கினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன தங்க ரேட் இருக்கோ அந்த தங்கத்துக்கே வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நகைக்கடியில் உங்களுக்கு வந்து அந்த தங்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் லெஸ் பண்ணிட்டு மீதி வந்து அப்படியே இன்னைக்கு என்ன தங்கத்தை ரேட் இருக்கோ, இப்போ 9,000 ரூபாய் இருக்கிற 22 கேரட் அப்படின்னா 9,000 அப்படியே வாங்கிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பழைய தங்கம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஒரு 24 கிராம், அதாவது 3 பவுனு. சரியா? 3 பவுன் இருக்கு. நம்ம வந்து பொருளை வாங்கினா பெனிஃபிட்டா, தங்கம் காசை வாங்கினா பெனிஃபிட்டான்னு பார்க்குறோம். அப்போ வந்து 3 பவுன் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெருக்கணும். அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நெட் வெயிட் 24 கிராம் இருக்கு, எடை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எடை போடுறாங்க. எடை போடும் போது என்னன்னா, நீங்கள் எடுத்தது பொருள் பில்லில் எல்லாத்துலேயும் இருக்கிறது 3 பவுனு. நீங்கள் எடை போடும்போது கூடுதலாக வரும். எதுக்காக கூடுதலாக வரும் அப்படின்னா, 24.600 மில்லி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து நீங்கள் எடுத்து 3 பவுனு கொஞ்சம் தேய்மன் ஆகலாம். அப்போ வந்து பில் எடை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து லெஸ் பண்ணுவாங்க. லெஸ் எப்படின்னா, அழுக்கு டஸ்ட் இருக்கும். தங்கத்தில் வந்து டஸ்ட் இருக்கும், அழுக்கு படிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மில்லி லெஸ் பண்ணி 24 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தங்கத்துக்கு இவ்வளோதான் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணணும். எப்படின்னா 24 × 9,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்றது நம்ம வந்து பெருக்கி இங்கே போடணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 24 × 9,000 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது அப்படி கால்குலேஷன் போட்டிங்கன்னா 2,16,000 ரூபாய் வந்து கால்குலேஷன் வரும். 2,16,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளுக்கும் நீங்கள் இது கொடுக்கக்கூடிய பொருளுக்கு ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். அதே வந்து பணமாக வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2,16,000 வந்து பார்த்தீங்கன்னா 2% இல்லை 1%, 3% வரைக்கும் வந்து லெஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமாக கொடுக்கும்போது ஒரு சில கடையில் தான் சொல்கிறேன். ஒரு சில கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமௌண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இதில் வந்து 1% லெஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஏன்னா கேஷாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து 1% போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2,160 ரூபாய் வரும். அதே வந்து 2% போட்டிங்கன்னா வந்து 4,000
ரூ. 320 வரும். ரூ. 480 வந்து 3% ஆகும். இப்போ நீங்க நினைக்கலாம், எதுக்கு வந்து 3% வந்து லெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கேஷா வந்து இவ்வளோ லெஸ் பண்றாங்க. எனக்கு லாஸ் ஆகுது. எனக்கு என்ன தங்கமோ அத குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகைக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடையாது. நகைக்கடையில வந்து இது வந்து கிடையாது. இதே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய தங்கத்த வாங்கி விக்கிறாங்க இல்லையா? ஓல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்றாங்க இல்லையா? சேல்ஸ் அந்த மாரி கடையில வந்து என்கொயரி பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் அண்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த லெஸ் இல்லாம குடுக்குற கடைக்கு நீங்க வந்து சேல் பண்ணீங்கன்னா, இந்த அமௌண்ட் அப்படியே வந்து வாங்கிக்கலாம். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செக் பண்ணி குடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து உங்களோட பியூரிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தெளிவா வந்து குடுத்துக்கோங்க. நீங்க நினைக்கலாம், பொருள வாங்கும்போது மட்டும் ஏன் 2,16,000 குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம வந்து தங்கம் வந்து வாங்கும்போது, ஒரு பொருளுக்கு வந்து வாங்கும்போது, அதுல வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த செய்கூலி சேதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்ற காரணத்தினால, அந்த வர ப்ராஃபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால வந்து ஓல்டு தங்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் அண்ட் ரேட்டுக்கே வாங்கி, அவங்க வந்து பில் போடும்போது என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்களோ, அந்த ரேட்டுக்கு வந்து கழிச்சு குடுத்துருவாங்க. இதனால நெறைய கடையில வந்து பார்த்தீங்கன்னா, பழைய தங்கம் தான் குடுங்க. நாங்க வந்து அப்படியே மாத்தி குடுக்குறோம் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நகை கடைக்காரங்க வந்து லாபத்த வந்து குறைச்சிட்டு, சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக வந்து பழைய தங்கத்த வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யறாங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நீங்க நினைக்கலாம், நான் பழைய தங்கத்தை வந்து நான் எப்படி விற்கிறது அப்படின்னா, நீங்க வந்து பழைய தங்கத்தை விற்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் நகைக்கடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. நகைக்கடை இல்லை, நான் வேற இடத்துல எமர்ஜென்சியாக கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய நகை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சர்வே வந்து சொல்லுது என்னன்னா, 80% பேர் நகையை வந்து அடமானத்தை வச்சு அதை வந்து மீட்க முடியாம விற்கிற நிலைமைக்கு தான் போகுது அப்படின்றத சொல்றாங்க. நகையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டான விஷயம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நகை கடை கொடுத்து பழைய நகத்தை புது நகை வாங்கும் போது இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரி அந்த மெல்டிங் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 60 மில் எம்எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கு தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதே இது வந்து நான் வந்து 2 இல்லாம கொஞ்சம் பியூரிட்டி கம்மியா இருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த கால்குலேஷன்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 9,000த்திலேயே வந்து ரூ. 1000 வரைக்கும் 1000லேருந்து அந்த டச் பியூரிட்டி இப்போ வந்து 916ல வந்து பார்த்தீங்கன்னா 90 மணி தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. 89 வந்தா ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. 88 இருந்தா ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. உங்களோட தங்கம் நீங்க வாங்கும்போது அது வந்து 22 ஹால்மார்க் இருக்கா, ஹெச்ஐடி இருக்கா, அது மாதிரி வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பின்னாடி விற்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம ஜிஎஸ்டி பில்லு போட்டு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்க கொடுக்குற பொருளை வந்து தரம் இல்லை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் கோர்ட்ல வந்து கேஸ் ரைஸ் பண்ணி நீங்க வந்து அதை வந்து மீட்டெடுக்கலாம். இதுதான் வந்து பழைய தங்கத்தை விற்கக்கூடிய முறைகள். இது இல்லாம இன்னும் வந்து பழைய தங்கத்தை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து கோல்டு சீரீஸா வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து போடுறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பா அது வந்து பழைய கோல்டு விற்கிறத பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல வேற ஏதாவது டவுட், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தங்கத்தை பத்தி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணப்படும். அதே மாதிரி நான் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கேஷா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் வந்து கேஷ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ள மட்டும்தான் நீங்க வந்து கேஷ் பரிவர்த்தனை வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால 2 லட்சத்துக்குள்ள அந்த மட்டும் கேஷா வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா நெஃப்ட், நல்லா ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி பேமெண்ட் மெத்தடில் தான் மேக்ஸிமம் வந்து வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 2 லட்சத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பேன் கார்டெல்லாம் டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். நகைக்கடை போகிறீங்கன்னா 3 நாள் மேலே மேக்ஸிமம் வந்து வச்சுப்பாங்க. 3 டேஸில் தான் வந்து கேஷ் தான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுவாங்க. மற்ற ஜுவல்லரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கொடுப்பாங்க. அந்த பழைய காலத்தை வாங்கி விற்கிறாங்களே அவங்களாம் வந்து இம்மிடியட் பேமெண்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நம்பிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.